ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ். 10th 11th 12th இந்த 3 ஸ்டாண்டர்ட்ஸ்க்குமே பப்ளிக் எக்ஸாம் போகிற நேரம் இப்போ உள்ள ஒரு பெரிய டவுட். என்னோட வீடியோவில் எல்லாத்துலேயும் வர கமெண்ட்ல நான் ரிவிஷனுக்கு ரெடி ஆகிறதா, நான் பப்ளிக் எக்ஸாமுக்கு ரெடி ஆகிறதா. ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுறது பப்ளிக் எக்ஸாமுக்கு வீடியோ போடுங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் போடுறது எங்களுக்கு ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு போடுங்க, ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ் போடுறது தமிழ் மீடியமுக்கு போடவே மாட்டீங்களா. இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் தான் எனக்கு வந்து இப்போ ட்ரெண்டிங்கில் போயின்னு இருக்கு கல்வி விஜி சேனலில். ஸோ எல்லாருக்குமே சொல்லக்கூடிய முக்கியமான ஒரே ஒரு விஷயம், 10th 11th 12th நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் மீடியமாக இருந்தாலும் சரி, நீங்கள் 10th இருந்தாலும் சரி, 11th இருந்தாலும் சரி, 12th இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் காமனாக சொல்ல வேண்டிய ஒரு அட்வைஸ் தான் இந்த வீடியோ. ஸோ அட்வைஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பிளான் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ரிவிஷன் எக்ஸாம்ஸ் இருந்தாலும் சரி, எனக்கு ரிவிஷனே இல்லை, ஸ்ட்ரெயிட்டாக பப்ளிக் தான், சின்ன சின்ன கிளாஸ் டெஸ்ட் தான் வைக்கிறாங்க, அப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எதை படிக்கிறது அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கேட்குறாங்க, பப்ளிக்கு படிக்கலாமா, ரிவிஷனுக்கு படிக்கலாமா? இதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டாப் மோஸ்ட் கொஷின்ஸ், எல்லாரும் கேட்ட கொஷின்ஸ். இதுக்கு நான் சொல்லக்கூடிய ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷனுக்கும் படிக்கணும், பப்ளிக்கும் படிக்கணும். எப்படி மேடம் அது சாத்தியம், ரிவிஷனுக்கு படிச்சோன்னா எங்களால் பப்ளிக் எப்படி படிக்க முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நல்லா கவனிங்க. நீங்க ரிவிஷனுக்கு படிக்கிறதும் உங்களோட போர்ஷன் தான், உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்க அதே சேம் போர்ஷன் தான். பப்ளிக்கு படிக்கிறதும் சேம் போர்ஷன் தான். என்ன போர்ஷன் ஒரு சிலருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொடுக்குறாங்க, ஒரு சிலருக்கு செகண்ட் ஹாஃப் கொடுக்குறாங்க, ஒரு சிலருக்கு ஃபுல் போர்ஷன் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி படிச்சாலும் நம்ம போர்ஷனை தான் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணி படிக்க போறோம், சரிங்களா? ஸோ இதுல நீங்க பப்ளிக் எக்ஸாம் ஸ்ட்ரெயிட்டா நான் பப்ளிக் எக்ஸாம்ஸ் தான் போறேன், நடுவில் சின்ன சின்ன டெஸ்ட் அப்படின்றவங்களுக்கு பிரச்சனையே கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுப்பீங்க. இல்ல எனக்கு ரிவிஷன் நடக்குது, ஆனா நான் பப்ளிக் எக்ஸாம்க்கு படிக்கணும், எனக்கு பயமா இருக்கு, ரிவிஷனுக்கு நான் படிச்சேன்னா நான் பப்ளிக் எப்படி ப்ரிப்பேர் ஆகுது, இவங்களுக்கான ஆன்சர் என்ன பாருங்க. இன்னைக்கு வெட்னஸ்டேவா, டைம் வந்து இப்போ நான் 8:25க்கு எடுக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நான் அப்லோட் பண்ணி எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி இது எப்போ உங்களுக்கு ரீச் ஆகும்னு தெரியல. ஸோ ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இன்னைக்கு வெட்னஸ்டே, உங்களுக்கு வந்து ஃப்ரைடே ஒரு ரிவிஷன் எக்ஸாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நல்லா கவனிங்க, ஃப்ரைடே ரிவிஷன் எக்ஸாம். அன்னைக்கு வந்து ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எக்ஸாம், ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்னு வச்சுக்கோங்க, 10th 11th 12th, அது நீங்க என்ன ஸ்டாண்டர்டோ நீங்க அப்படி வச்சுக்கோங்க, ஏதோ ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. நீங்க எப்போ அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரைடே எக்ஸாம்ஸ்க்கு நீங்க தேர்ஸ்டே, நல்லா கவனிங்க, தேர்ஸ்டே ஈவினிங் ரிவிஷனுக்கு படிச்சா போதும். அப்போ பப்ளிக் எக்ஸாம்ஸ் எப்போ படிக்கலாம் அப்படின்னா, இப்பெல்லாம் நீங்க பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிங்க. இன்னைக்கு வெட்னஸ்டே ஃபுல்லா படிங்க, நாளைக்கு தேர்ஸ்டே மார்னிங்ல இருந்து ஈவினிங் வந்து ஒரு 5:30 வரையும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கே படிங்க. ஆனா 5:30க்கு மேல நான் ஃப்ரைடே வந்து ரிவிஷன் எக்ஸாம்ஸ் போய் எழுதணும். ஸோ என்னோட எக்ஸாம்ஸ்க்கானது நான் தேர்ஸ்டே ஈவினிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணி படிக்க போறேன் அப்படின்னு படிங்க. தேர்ஸ்டே ஈவினிங் 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணா ஃப்ரைடே எழுதக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கு என்னால தயாராக முடியுமா அப்படின்னு நீங்க கேட்குற கொஸ்டின்ஸ் எனக்கு நல்லாவே புரியுது. நல்லா யோசிச்சு பாருங்க. ஒரு ரிவிஷன் எக்ஸாம் எழுத போறீங்க அப்படின்னா, அது என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டுக்கு ஏத்த பப்ளிக் போர்ஷன் ரிவிஷனை நீங்க எப்ப கொடுக்க போறீங்க, அந்த எக்ஸாமுக்கு முன்னாள். குழப்புற மாதிரி இருக்குங்களா? வெட்னஸ்டே இன்னைக்கு நீங்க என்ன படிக்க போறீங்கன்னா, ஃப்ரைடே தமிழ் எக்ஸாம் போறீங்கன்னா, இன்னைக்கு நீங்க தமிழை தான் படிக்க போறீங்க பப்ளிக் எக்ஸாமுக்காக. நல்லா புரிஞ்சுதுங்களா? பப்ளிக் எக்ஸாமுக்காக படிக்கிறது அப்படின்னா, படிக்காததை படிக்கிறது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ல எதெல்லாம் நீங்க டச் பண்ணாம வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் படிக்கிறது, இந்த லெசனை நான் தொடவே இல்லை அதெல்லாம் படிக்கிறது தான் பப்ளிக்கான எக்ஸாமுக்கு படிக்கிறது, பப்ளிக்கு படிக்கிறது. அது ரிவிஷன் எக்ஸாம் அப்படின்னா அரைச்சமாவே அரைக்கிறது. அதாவது ஏற்கனவே நீங்க வந்து குவார்டர்லிக்கு என்ன படிச்சிருக்கீங்களோ, ஃபர்ஸ்ட் டிவிஷன் ஃபர்ஸ்ட் மிட்டம், செகண்ட் மிட்டம், குவார்டர்லி, இதுக்கு எல்லாமே படிச்சுட்டு, ஆஃபலில என்ன படிச்சிருக்கீங்களோ அது எல்லாமே படிச்சுட்டு, இப்ப என்ன படிச்சு வச்சிருக்கோங்களோ அதை ஒரு கிளான்ஸ் ரிவைஸ் கொடுத்துட்டு அப்படியே ஒரு கிளான்ஸ் ரிவிஷன் கொடுத்துட்டு போய் எழுதுறது தான் ரிவிஷன் எக்ஸாம். ஸோ அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு என்னெல்லாம் நம்ம படிக்காம வச்சிருக்கோமோ அதெல்லாம் படிக்கிறது தான் பப்ளிக் படிக்கிறது. ஸோ பப்ளிக்கும் ஒண்ணுதான், ரிவிஷனும் ஒண்ணுதான். யோசிச்சு பாருங்க. ஏன்னா நம்ம படிக்கக்கூடிய பாடமே ரிவிஷன் எக்ஸாம்ஸ் தான். அந்த ரிவிஷன் எக்ஸாம்ஸ்க்கு படிக்காததை தான் நம்ம பப்ளிக்கு படிக்கிறதுன்னு சொல்றோம். சொல்றது வேணா பப்ளிக்கு படிங்க, ரிவிஷனுக்கு படிங்கன்னு சொல்லலாம். ஆனா எல்லாமே நம்ம பாடத்தை தான் படிக்கிறோம். ஆனா அதை எப்படி டிவைட் பண்ணி பிளான் பண்ணி படிக்கிறது அப்படின்றது முக்கியம். சரி, ஓகே, தமிழ் எக்ஸாம் முடிஞ்சிச்சு. இது தமிழ்ன்றது ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு என்ன சப்ஜெக்டோ நீங்க அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப ஃப்ரைடே எக்ஸாம் முடிஞ்சிடுச்சுப்பா, எனக்கு வந்து மண்டே இங்கிலீஷ், நான் எப்படி படிக்கிறது அப்படின்னா, இங்கிலீஷ்க்கு நான் நிறைய படிக்கவே இல்லை அப்படின்ற நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, தமிழ் எக்ஸாம் ஃப்ரைடே முடிஞ்சுதா, ஈவினிங்ல வீட்டுக்கு வரீங்க, அப்ப ஆரம்பிச்சு மண்டே
சாரி சண்டே ஃப்ரைடே ஈவினிங் ஆரம்பிச்சு சண்டே ஈவினிங் 5:30 வரையும் இங்கிலீஷ்ல பப்ளிக் எக்ஸாம்ஸ் படிக்க போறீங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்லாம் என்னெல்லாம் படிக்காம இருக்கிறோம்? நான் வந்து நிறைய சம்மரி படிக்கல, நிறைய லெசன் யூனிட்டோட கொஸ்டின் ஆன்சர்ஸ் படிக்கல, இல்லை நான் கிராமர் பார்ட்டே பார்க்கல, இல்லை எனக்கு வந்து இந்த நோட் மேக்கிங் சம்மரி இதெல்லாம் எனக்கு தெரியாது, கேரக்டர் ஸ்பீக்கர்லாம் நான் இன்னும் பார்க்கவே இல்லை, சப்ளிமெண்ட்ரி ரீடர் ஸ்டோரி நான் ரிவிஷன் கொடுக்கல, இந்த மாதிரி என்னெல்லாம் படிக்காம வச்சிருக்கோமோ பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு ரிவிஷன் பண்ண வேண்டியது. நல்லா கவனிங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேண்டியது. நான் ரிவிஷன்னா அதுவும் கொஞ்சம் குழம்பிடுங்க. பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு படிக்க வேண்டியது பெண்டிங் உள்ளதை நீங்க ஃப்ரைடே ஈவினிங் படிக்கிறீங்க, சாட்டர்டே ஈவினிங் படிக்கிறீங்க, சண்டே 5 o'clock வரையும் அதை படிக்கிறீங்க. சண்டே 5:30க்கு மேல என்னெல்லாம் படிச்சு நம்ம ரெடியா இருக்கோமோ, நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, இதுவரையும் நம்ம என்னெல்லாம் படிச்சு ரெடியா இருக்கோமோ அதை எல்லாத்தையும் ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு அப்படியே போய் நீங்க மண்டே எக்ஸாம்ஸ்க்கு போய் அட்டன் பண்ண போறீங்க. அதுதான் ரிவிஷனுக்கு படிக்கிறது. புரிஞ்சுதுங்களா? ஸோ பப்ளிக்கு படிச்ச மாதிரி ஆச்சு, ரிவிஷனுக்கு படிச்ச மாதிரி ஆச்சு. மொத்தத்துல நம்ம பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம போர்ஷனை தான் படிக்க போறோம். சொன்னது புரியுதுங்களா? சரி, ஓகே. ரிவிஷனுக்கு நீங்க சொல்ற நேரம் எப்படி பத்தும் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? அதுக்கும் நான் ஐடியா கொடுக்குறேன் பாருங்க. ஃப்ரைடே எக்ஸாம் சொல்றீங்க, தேர்ஸ்டே ஈவினிங் நான் உங்களுக்கு படிக்க சொன்னேன்னா, ஸோ தேர்ஸ்டே ஈவினிங் 5:30க்கு எடுக்கிறீங்க வச்சுக்கோங்க, 5:30னே வச்சுக்கோங்க டைம். 6:30, 7:30, 8:30, 9:30, 10:30 இங்க ஒரு 5 hours இருக்கு. 5 hours கண்டினியூவா படிக்க முடியுமா? கண்டிப்பா சாத்தியமே கிடையாது. ஸோ இங்க இருக்க ஒரு 1 hour கட் பண்ணிடுங்க. 4 hours படிக்க முடியும். ஏன் நான் 1 hour கட் பண்றேன்னா, நடுவுல ஒரு பிரேக் எடுக்கணும், ஒரு 10 minutes, ஒரு 10 minutes பிரேக் எடுத்துக்கோங்க, ஒரு 1/2 hour டின்னர் சாப்பிட்றதுக்கு எடுத்துக்கோங்க. ஸோ நீங்க 5:30லேருந்து 10:30 வரையும் எப்படியும் ஒரு 4 hours படிச்சிருங்க. சரிப்பா, நீங்க 10:30 படுத்துட்டீங்க, மார்னிங் ஒரு 5 o'clock, ஒரு 4:30 இல்லை 5 o'clock எழுந்துக்கிறீங்க. சரி, 10:30க்கு படுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, 11:30, 11:30, 12:30, 1:30, 2:30, 3:30, 4:30 இங்கேயும் உங்களுக்கு 6 hours ஆச்சு. ஸோ 5:30 6 ஹவர்ஸ்ன்றது நம்ம 7 ஹவர்ஸ்ன்றது நம்ம ஒரு 6 to 6.5 hours தூங்கினா கூட போதும். ஸோ கரெக்டாக ஒரு 5 o'clock எழுந்தோம்னா ஒரு 10 to 15 minutes கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு படிக்க ஆரம்பிச்சோன்னா கூட ஒரு 7 o'clock வரையும். சொன்னது புரியுதுங்களா? ஒரு 7:50 ஸ்கூலுக்கு சீக்கிரம் போறவங்களா இருக்கிறீங்கன்னா நீங்க வேன்ல போயிட்டு ஸ்கூல்ல போய் ரீச் ஆனதுக்கு அப்புறமும் படிக்க பாருங்க. இல்ல நான் லேட்டா தான் போவேன் அப்படின்றவங்க ஒரு 7:15 7:20 வரையும் உட்காந்து படிங்க. மார்னிங் ஒரு 2 hours படிங்க. ஸோ முன்னாள் நமக்கு எப்படி ஒரு 4 hours கிடைச்சது, மறுநாள் ஒரு 2 hours கிடைச்சது. ஸோ மொத்தம் 6. ஸோ அப்ப நம்ம ரிவிஷன் போர்ஷன் என்னவோ அந்த போர்ஷன் என்னவா முடிக்க போறோம்னா 3 பார்ட்ஸா டிவைட் பண்ண போறோம். எப்படி படிக்க போறோம்? 3 பிளானா போட போறோம். என்ன 3 பிளான்? இப்ப நான் தமிழுக்கு படிக்கணும். ஃபர்ஸ்ட் தமிழ் வந்து நான் டீடைல்லாம் அதாவது 5 marks 8 marksல ஒரு கிளான்ஸ் பார்க்க போறேன். அது வந்து ஒரு பிளான். அடுத்தது 1 marks கூட மெமரி எல்லாம் சேர்த்து பார்க்க போறேன். புக் பேக்ல இருக்க மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் சேர்த்து பார்க்க போறேன். அது செகண்ட் பிளான். தேர்ட் ஒன் குருவினா சிறுவினா இது எல்லாத்தையும் பார்க்க போறேன். இது தேர்ட் பிளான். ஸோ இப்படி படிச்சோம்னாவே முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மனப்பாட பகுதியோ 1 marks எப்போ படிக்கலாம் அப்படின்னா மார்னிங்ல இருந்து படிங்க. அப்புறம் நெடுவினாவை வீட்டுக்கு போனவொடனே ஃபர்ஸ்ட் நெடுவினாவை ஃபுல்லா படிச்சிருங்க. அதுக்கப்புறம் பிரேக் எடுத்துட்டு டின்னர் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு திரும்ப செகண்ட் அந்த 2 ஹார்ஸ்ல குருவினா சிறுவினா இதெல்லாம் படிங்க. ஸோ இப்போ பாருங்க நம்மளால படிக்க முடிஞ்சதா? எப்பயுமே திட்டமிடுதல் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம பிளான் பண்ணி இருக்கிற டைமை டிவைட் பண்ணி இது எதுக்கு இது இதுன்னு ஷெட்யூல் போடுங்க. ஷெட்யூல் போட்டிங்கன்னா அழகா முடிச்சிடலாம். உடனே 11th 12th சொல்றதெல்லாம் புரியுது, எங்களுக்கு நிறைய போர்ஷன் இருக்கு மேடம், நீங்க சொல்ற மாதிரி எங்களால படிக்க முடியாது அப்படின்னா யோசிச்சு பாருங்க. நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க தாறுமாறா கச்சா முச்சான்னு படிச்சுட்டு போயிட்டே இருக்கீங்கன்னா உங்களோட போர்ஷனை கவர் பண்ண முடியுமா? முடியாது. நான் சயின்ஸ் குரூப்பா இருக்க, பிசிக்ஸோ கெமிஸ்ட்ரியோ அந்த சப்ஜெக்ட் கூட எடுத்துக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நெக்ஸ்ட் கம்மிங் டியூஸ்டே உங்களுக்கு எக்ஸாம், மண்டே எக்ஸாம் இல்லை டியூஸ்டே எக்ஸாம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா சாட்டர்டே வந்து கெமிஸ்ட்ரியை படிங்க, சண்டே கெமிஸ்ட்ரி படிங்க, மண்டேவும் டியூஸ்டே எக்ஸாம் சொன்னேன்னா மண்டே ஈவினிங் 5:30 வரையும் கெமிஸ்ட்ரியை படிங்க. ஆனால் கெமிஸ்ட்ரியில் என்ன படிக்க போறீங்கன்னா கெமிஸ்ட்ரியில் படிக்காத ஈக்குவேஷன்ஸும் படிக்காத கொஷின்ஸும் டீட்டெயில்ஸும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின்ஸ்ல எக்ஸாம்ஸ்ல கேட்ட கொஷின்ஸ் இதெல்லாம் படிக்க போறீங்க. எப்போ? சாட்டர்டே சண்டே மண்டே வரையும். அப்புறம் மண்டே 5:30 ஈவினிங் ஆன உடனே அந்த 5:30லேருந்து டியூஸ்டே எக்ஸாம் போறீங்க இல்லையா? ஸோ டியூஸ்டே மார்னிங் வரையும் அந்த டைம்ல நீங்க இருக்கிற நேரத்தை அதே 6 hours அதாவது நீங்க டைம் ஒதுக்குறீங்க. 5:30லேருந்து 10:30 மார்னிங்ல ஒரு 2 hours அந்த கிட்டத்தட்ட வந்து எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு 6 hours கிடைச்சிடும்.
அந்த 6 ஹவர்ஸை நீங்க ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் கொடுக்குற மாதிரி பார்த்துட்டு போங்க. இதே மாதிரி 10த்தும் படிங்க, 11த்தும் படிங்க, 12த்தும் படிங்க. கண்டிப்பா இந்த மாதிரி படிக்கும்போது எல்லாருமே அழகா வந்து பப்ளிக்கும் படிச்சிட முடியும், ரிவிஷனுக்கும் படிச்சிட முடியும். ஸோ கண்டிப்பா உங்களுக்கான ஒரு பெரிய குழப்பம் இப்ப தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா யாருக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கிடைச்சுன்னு சொல்லிட்டு உடனே கமெண்ட் பண்ணுங்க. நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பாக்குறீங்க, உங்களோட ஆஃபலி டோட்டல் எவ்வளவு, இப்ப வரக்கூடிய ரிவிஷன்ல எவ்வளவு டோட்டல் டார்கெட் வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நீங்க சொல்லக்கூடிய அந்த டார்கெட்டை வச்சுதான் நான் நிறைய வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஸோ கண்டிப்பா நீங்க கொடுக்குற கமெண்ட் உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ வர இருக்கு. அதனால கமெண்ட் பண்ணுங்க. எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்றீங்கன்னு கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க. அதுக்கப்புறம் செகண்ட் கொஸ்டின், எப்படி படிப்பது? இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இந்த மாதிரி டைமை வந்து டிவைட் பண்ணி படிக்கும் பொழுது நம்மளோட போர்ஷன் வந்து நம்ம பக்காவா படிச்சுக்கலாம். சரி, நீங்க வந்து பப்ளிக்காக படிக்கிறீங்களா, அது எப்படியெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு ஐடியா கொடுத்துட்றேன். அதாவது டியூஸ்டே கெமிஸ்ட்ரி எக்ஸாம் அப்படின்னு சொன்னேன், நான் சாட்டர்டே சண்டே மண்டே படிக்கிறீங்க. இந்த 3 நாளே நம்ம எப்படி படிக்கலாம்? கச்சா முச்சான் தேவையில்லாம லெசன் 1ல ஒரு கொஸ்டின், லெசன் 2ல ஒரு கொஸ்டின் படிக்கலாம் அப்படிலாம் வேண்டாம். நான் இப்ப சென்டம் எடுக்கிறவங்களுக்காகவும் பேசல, ஸ்லோ லேர்னர்ஸ்க்காகவும் பேசல. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி படிப்போம், என்ன பண்ணுவோம்? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 15 லெசன் இருக்கு அப்படின்னா முதல்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 லெசனை பக்காவா தரவாயிடுங்க. அந்த 10 லெசன்ல பக்காவா தரவானுமா, அதுல எங்கெல்லாம் என்னெல்லாம் முடிக்காம வச்சிருக்கோம் அந்த முடிக்காத போர்ஷன் எல்லாமே எடுத்து சாட்டர்டே சண்டேஸ்ல கவர் பண்ண பாருங்க. ஓகே, நான் 2 நாள்ல நல்லா கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறவங்க இதுக்கப்புறம் பேலன்ஸ் இருக்க லெசன்ஸ்ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் இருக்கு, என்னென்ன யூடியூப்ல இம்பார்ட்டன்ட், நீங்க என்னோட சேனல் பார்த்தாலும் சரி, இல்ல உங்களுக்கு வேற என்ன சேனல்ஸ் யூடியூப்ல பிடிக்குமோ அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் பார்த்தாலும் சரி, என்னென்ன இம்பார்ட்டன்ட்டோ அதை படிங்க. அப்படி எதுவுமே சேனலே ஃபாலோ பண்ணலன்னா கூட நீங்க உங்களோட ப்ரீவியஸ் இயரோட பப்ளிக் கொஸ்டின் பேப்பர், இல்ல இப்ப முடிஞ்சதுலேயே ஆஃபல் எக்ஸாம் அந்த கொஸ்டின் பேப்பர், இல்ல ப்ரீவியஸ் இயரோட ரிவிஷன் கொஸ்டின் பேப்பர், இது எல்லாமே எடுத்து அதுல என்ன இம்பார்ட்டன்ட் நீங்க படிக்காம வச்சிருக்கீங்களோ அதெல்லாம் மண்டே வரையும் படிங்க. இந்த மாதிரி படிக்காததை கவர் பண்ணும்போது கண்டிப்பா பப்ளிக்கு நம்ம ரெடி ஆயிட முடியும். ஸோ அதுக்கப்புறம் மண்டே ஈவினிங்ல இருந்து நம்ம ரிவிஷனுக்கு ரிவைஸ் பண்ணிட்டு போறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்த கமெண்ட் பாத்தீங்கன்னா ரிவிஷனுக்கு எப்படி படிக்கிறது, அது உங்களுக்கு சொல்லிட்டேன். 6 மணி நேரம் இருக்கு. இந்த 6 மணி நேரம் தான் நீங்க ரிவிஷனுக்கு படிக்கக்கூடிய நேரம். அரைச்சமாவே அரைக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம். ஸோ படிச்சதை தான் நீங்க எழுத போறீங்க, புதுசா எதுவுமே எழுத போறதில்ல. சோ இதுல நீங்க எல்லாத்துலயுமே வந்து படிக்கக்கூடிய முக்கியமான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க ரிவிஷனுக்கு ரிவிஷன் பண்றதா இருந்தாலும் சரி, பப்ளிக் எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் சரி, என்ன சப்ஜெக்டா இருந்தாலும், 10த்தா இருந்தாலும் 11த்தா இருந்தாலும் 12த்தா இருந்தாலும் எல்லாருமே 100% நீங்க இம்பார்ட்டன்ட் கொடுக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மார்க் கொஸ்டின். அந்த 1 மார்க் கொஸ்டின்ஸை வந்து நீங்க வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. நீங்க அதுல கோட்டை விட்டுறீங்க. தயவு செஞ்சு சொல்றேன், உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், 1 மார்க் கொஸ்டின்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் படிங்க. சரிங்களா? சரி, அடுத்தது வந்து ப்ராக்டிக்கல். இந்த ப்ராக்டிக்கலை எப்போ படிக்கிறது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சிட்டு உங்களுக்கு ப்ராக்டிக்கலுக்கு பிஃபோரா ஒரு 1 வீக் கண்டிப்பா டைம் கொடுத்துருவாங்க. அந்த 1 வீக்ல ஒரு நாள் கூட விடாதீங்க. இடையில எல்லா நாளுமே நீங்க முழுக்க 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 ரிவிஷனுக்கு பக்காவா படிங்க. ரிவிஷன்ல ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணிடுங்க. கண்டிப்பா ரிவிஷன் மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட தியரி மார்க் வந்து நல்ல மார்க் எடுத்துட்டோம்னா கண்டிப்பா வந்து நம்ம சென்டமா நெருங்கிடலாம். அதே மாதிரி பாஸ் ஆவதுமே பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ப்ராக்டிக்கல யாருமே ஸ்லோ லேர்னர்ஸோ டாப்பர்ஸோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யாருமே வந்து ப்ராக்டிக்கலை வந்து அலட்சியமா அட்டன் பண்ண வேண்டாம். பர்ஃபெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நல்ல ஃபுல் மார்க்ஸ் எடுக்கணும். ஆல் தி பெஸ்ட். அடுத்து பாத்துங்க, பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி தயாராகிறது அப்படின்னு நீங்க கேட்கறது புரியுது. இப்ப நான் என்ன சொன்னேன், உங்களுக்கு ரிவிஷனுக்கு முன்ன பப்ளிக் ரிவிஷன் பண்ணிட்டே இருக்குமா, அப்ப இடையில ரிவிஷனே முடிக்கிறோமா, அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கலா வந்துச்சா. ஸோ ரிவிஷன் எக்ஸாம் முடிஞ்சாச்சு, ப்ராக்டிக்கலா முடிஞ்சாச்சு. இப்ப அடுத்த டார்கெட் என்னன்னா நம்ம பப்ளிக் எக்ஸாமோட படிக்கிறது. ஸோ ரிவிஷனுக்கும் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்குமே இடையில இருக்க அந்த நாளெல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 டேஸ் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த 6 சப்ஜெக்டும், நான் வந்து 11th 12th சொல்றேன், 10th 5 சப்ஜெக்ட், அந்த 6 சப்ஜெக்டையும் எல்லாத்தையுமே அந்த அந்த 10 டேஸ்ல ரிவைஸ் பண்ணுமானா வேணவே வேண்டாம். நான் என்ன சொல்றேன்னா, யாருக்கு 10th வந்து எனக்கு மேக்ஸ் ரொம்ப கஷ்டமா இருக்கு, சோசியல் கஷ்டமா இருக்கு அப்படின்றவங்க அந்த 2 சப்ஜெக்ட் எடுத்துக்கோங்க. இல்ல 11th 12th வந்து எனக்கு பிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம், எனக்கு கெமிஸ்ட்ரி ரொம்ப கஷ்டம், மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதே கஷ்டம், நான்லாம் வந்து 100க்கு வந்து என்னால ஒரு 70 கூட எடுக்க முடியாதுன்னு பயந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்கலாம் வந்து கெமிஸ்ட்ரியை சூஸ் பண்ணிக்கோங்க. ஆர்ட்ஸ் குரூப்பா இருக்கிறவங்க பிஎம்ஆ இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், அப்பா எக்கனாமிக்ஸ்லாம் என்னால மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியல, நிறைய ஸ்டூடெண்ட் வந்து காமர்ஸ் நான் படிச்சுக்கிட்டே இருக்கேன், நான் டாப்பரா இருக்கேன், ஆனா என்னால மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியலன்னு புலம்புறீங்க. ஸோ அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அந்த ப்ராக்டிக்கலுக்கும் பப்ளிக்கும் நடுவுல வருது இல்லைங்களா,
ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து 3 வந்து பப்ளிக் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது 12க்கு. ஸோ சாரி, மார்ச் 3 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து பிப்ரவரி லாஸ்ட் வரையும் அந்த ப்ராக்டிக்கலுக்கும் அந்த பப்ளிக் எக்ஸாமுக்கும் இடையில இருக்க அந்த பிட்வீன் டைம்ல நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து படிக்காத சப்ஜெக்டை படிங்க. எப்போ நீங்கள் பப்ளிக் எக்ஸாம்ஸ்க்கு அந்த சப்ஜெக்ட்கானது படிக்கணும் அப்படின்னா மார்ச் 3 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஒரு 3 டேஸ், அதாவது பிப்ரவரி லாஸ்ட் டே, ஒரு இந்த இயர் வந்து உங்களுக்கு 28 அப்படின்னாக்கா உங்களுக்கு 28, அதுக்கப்புறம் ஜான்வரியில வந்து ஜான்வரின்ற மார்ச்ல வந்து 1, 2 இதெல்லாம் பாருங்க. இல்லை எனக்கு ஒரு 5 டேஸ் வேணும் அப்படின்றவங்க பிப்ரவரி லாஸ்ட்லயே ஒரு 2 டேஸ் எடுத்துக்கோங்க. மார்ச்ல ஒரு 2 டேஸ் எடுத்துட்டு நீங்க 3rd அன்னைக்கு எக்ஸாம்ஸ்க்கு ரெடி ஆயிட்டு போங்க. இந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி படிக்கும்பொழுது கண்டிப்பா வந்து எல்லாருமே பப்ளிக்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ரிவிஷன்ல நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து பப்ளிக் படிக்கலாமா ரிவிஷனுக்கு படிக்கலாமா ஒரு பெரிய குழப்பம் கண்டிப்பா சொல்யூஷனுக்கு வந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட், இந்த மாதிரியான கமெண்ட் வரக்கூடாது. இதுக்கப்புறம் என்ன மாதிரியான டவுட் இருக்கோ கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. எல்லாருக்கும் எனக்கு ரிப்ளை பண்ண முடியலனாலும் கண்டிப்பா உங்களோட பதிலுக்கு கண்டிப்பா நான் உங்களோட கேள்விக்கு கண்டிப்பா பதில் அடுத்தடுத்த வீடியோல கொடுக்க பார்க்குறேன். இம்பார்ட்டன்ஸும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டாப் மோஸ்ட் கமெண்ட்டுக்கு நான் உடனடியாக நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரையும் நீங்க சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க, எல்லாரும் சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்க எல்லா மாணவர்களும் ஒரு பெரிய நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.